ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 2025க்கான எம்பிசி மீட்டிங்கில் ரெப்போ வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க. அவங்களுடைய மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்கில் அவங்களோட நியூ ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா மற்றும் கமிட்டி சேர்ந்து ரெப்போ வட்டி விகிதத்தை 25 பேசிக் பாயிண்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 6.5 இருந்தது உங்களுக்கு 6.25 குறைச்சிருக்காங்க. கடந்த 5 வருடத்தில் இதுவே முதல் முறையாக குறைச்சிருக்காங்க. ஓகே, இப்போ ரெப்போ வட்டி விகிதம் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். ரெப்போ வட்டி விகிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ நம்மளோட மற்ற வங்கிகளுக்கு வழங்கும் வட்டி விகிதம் தான் ரெப்போ வட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது வங்கிகள் பொதுமக்களுக்கு வழங்கும் கடனுக்கான வட்டி தொகையை பார்த்தீங்கன்னா பல்வேறு காரணங்களை அடிப்படையாக கொண்டு மாறுபடும். இந்த வட்டி தொகை ரெப்போ வட்டி அதிகமானாலோ அல்லது குறைந்தாலோ நம் கடனுக்கான வட்டி விகிதமும் இதில் மாறுபடும். அதாவது உங்களுக்கு கார், கோல்டு லோன், பர்சனல் லோன் உடைய வட்டி விகிதத்திலும் மாறுதல் ஏற்படலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெப்போ வட்டி விகிதம் உயர்ந்துச்சுன்னா பணவீக்கம் குறைந்து விலைவாசி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ரெப்போ வட்டி விகிதம் குறைஞ்சிது அப்படின்னா உங்களுக்கு பணவீக்கம் உயர்ந்து விலைவாசி உயர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ரெப்போ வட்டி அதிகமாச்சு அப்படின்னா மத்திய வங்கி அல்லது ஆர்பிஐலேருந்து கடன் வாங்கும் மற்ற வங்கிகள் தங்களோட கடன் வாங்கும் தொகையை குறைச்சிக்குவாங்க. அவங்க கடன் வாங்கும் தொகையை குறைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வங்கியில் இருப்பு தொகையும் கம்மியாயிரும். இருப்பு தொகை கம்மியாச்சு அப்படின்னா மக்கள் செலவு செய்யக்கூடிய பணத்தோட இதுவும் கம்மியாயிரும். இப்படி பணம் கம்மியாக இருக்கும்போது மக்கள் அதிகமாக செலவு செய்ய மாட்டாங்க. இதனால் பார்த்திங்கன்னா பண வீக்கமும் விலைவாசியும் உங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும். கடந்த 7 பிப்ரவரி 2025க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஐ 25 பிபிஎஸ் அளவுக்கு உங்களுடைய ரெப்போ வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க. இதனால் வணிக வங்கிகள் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய வீட்டுக்கடன், தனிநபர் கடன், வாகன கடனுடைய வட்டி விகிதமும் குறைய வாய்ப்பு இருக்குது.